திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது. வணக்கம், நான் யுவராஜ் எஸ்என்ஸ் டீம்லேருந்து பேசுகிறேன். என்ன பேச வந்திருக்கேன் என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையின் காரணமாக நெற்கள் எடுக்காமல் தேங்கி கிடக்கு. ஒவ்வொரு விவசாயியும் படுற வேதனை ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரம் 10 நாளைக்கெல்லாம் நெல் உருவத்தோட நெல் கிடக்கு. இதுக்கு கால சீதோஷ நிலையும் ஒரு காரணம். இப்போ திருவாரூர் மாவட்டம் இன்றி தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையங்களிலும் நெல்லை சரியான விதத்தில் சீக்கிரமாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. அரசு தலையிட்டு இதில் சில நிபந்தனைகளை தளர்வு செய்து விவசாயிகளின் அவல நிலையை போக்கி விவசாயிகளுக்கு உதவும்னு நம் மண்ணின் மைந்தன் முனைவர் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள்ட்ட ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறோம். இதை தமிழ்நாட்டின் தலைமையில் இருக்கிற அரசுக்கு நீங்கள் செவி மடுத்து அவர்களது செவிக்கு கொண்டு சேர்த்து நம் டெல்டா மாவட்டத்தின் விவசாயிகள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளையும் இது பண்ணணும், பாதுகாக்கணும் இன்னும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். அங்கே பார்த்தா எல்லாரும் ஒரு விவசாயியும் ஒரு வாரம் 10 நாளைக்கு குறையாமல் கிடக்குறாங்க. ராத்திரி பகலாக வீட்டுக்கு போகிறது இல்லை. தீபாவளி வேற வருது. இந்த மாதிரி நேரத்தில் ஒவ்வொரு விவசாயியும் கடன் வாங்கி நகையை அடவு வச்சு விவசாயம் பண்ணியிருக்கான். இந்த நெல்லெல்லாம் வீணாக போயிடுச்சுன்னா அவன் எங்கே போவான்? தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள்ட்ட, மரியாதைக்குரிய டிஆர்பி ராஜா அவர்கள்ட்ட இதை நாங்கள் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். விவசாயிகளின் அவல நிலையை போக்கி விவசாயிகளுக்கு உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் எடிட் பண்ணிட்டோம். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா வலுவு டிஎன்சியை பார்த்துட்டு போயிருக்காங்க. ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம்.